பிள்ளையில கூட பாராட்டுறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என் மகன் ஹசன் ஒரு காலம் வரும், நாடு பிளவுபடும், அரசியலில் ஒரு பெரிய குழப்பம் ஏற்படும், மிக பயங்கரமான போராட்டங்கள் வரும். அந்த காலத்தில் என் மகன் ஹசன் அந்த பிளவுபடும் மக்களை பிளவுபட விடாமல் என்னுடைய மகன் சீராக்குகின்ற மிகப்பெரிய தீர்க்க தரிசனமாக நடப்பார் என்று அவங்க 5 வயசுல இருக்கும்போது சொல்றாங்க நபிகள் நாயகம். யார? இமாம் ஹசன. ஒரு காலம் வரும், நாடு கொந்தளித்து இருக்கும், மக்களுக்கிடையே பெரிய பிளவுகள் ஏற்படும், அதனால் நாட்டில் ஒரு பெரிய கலகம் நடக்க வேண்டிய நிலை. அப்போது என் மகன் இணக்கமாக்கி விடுவார் அப்படின்ற ஒரு செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. பின்னால் ஒரு காலம் வருது, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலம், இமாம் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலம். இமாம் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி இருக்குது. முஆவியாவுக்கும் அவங்களுக்கும் இடையே மக்கள் சில குழப்பங்களை செய்யற போது இமாம் ஹசன் சஹாபாக்களை கூப்பிட்டு சொன்னாங்க, 2 பக்கம் பிளவு வர விரும்பல, என் பதவியை முஆவியாட்டே ஒப்படைச்சிடுறேங்கிறாங்க. நாட்டின் ஜனாதிபதியாக இருக்கிறாங்க. குழப்பம். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு பக்கம் மக்களோடு, மக்களில் ஒரு குரூப் இமாம் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு, இன்னொரு கூட்டம் அங்கே. இப்ப என்ன பண்ணணும்? 2 கூட்டத்திலையும் மோதல் ஏற்பட்டு ஒரு பெரிய போர் வெடிக்கும் நிலை. கூப்பிட்டு சொன்னாங்க, முஆவியாவை கூப்பிட்டு சொல்றாங்க, நான் உங்களிடத்தில் இந்த பதவியை ஒப்படைத்து விடுகிறேன். இப்ப சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அன்று சொன்னார்கள் பெருமானார் 5 வயசுல என் மகன் ஹசன் தீர்க்க தரிசனமாக நடப்பார், அவர்களுக்குள்ளே கலகம் வரும் நேரம் கலகத்திற்கு இடம் கொடுக்க மாட்டார், தன் வாழ்க்கையையும் பதவியையும் திறப்பார் என்றார்களே. ஹயாத்தில் நடந்துச்சு. 5 வயசுல பாராட்டுறாங்க. அந்த பாராட்டுக்குரிய மனிதராக இமாம் ஹசனை அல்லாஹ் தேர்வு செய்தான். அதனால இன்றைக்கு நாம் அதெல்லாம் பழகணும். நம்ம பிள்ளைங்களை கூட பாராட்டணும். பையனுக்கு படிப்பு நல்லா வரும்பா, ஒன்றும் கவலைப்படாத, நல்லா படிக்கலாம், நீ டேலண்டா வருவ, உன்ன மாதிரி யாரும் வர முடியாது அப்படின்னு பிள்ளைங்களை பாராட்டணும். இன்னைக்கெல்லாம் நம்ம பிள்ளைங்களை மட்டம் தட்டி எப்பா நீ பாரு என்ன படிக்கிற, என்ன மார்க் வாங்கியிருக்க, பக்கத்து வீட்டில் பாரு காஜா மைதி, அவன் எவ்வளவு திறமையா இருக்கிறான். உங்க பையனை இன்னொரு பையனோடு கம்பேர் பண்ணாதீர்கள். உங்க பையனை உங்க மகனை இன்னொரு பையனோடு கம்பேர் பண்ண. அவன் ஃப்ரெண்ட், அவன் பாரு, அது எழுத்து வீட்டில் பாரு ஆயிஷா என்ன அழகா படிக்கிறான், ஃபர்ஸ்ட் மார்க் வந்து இருக்கிறான், நீனும் இருக்கிறிய, சாப்பிட தவிர வேற ஏதாச்சும் தெரியுமா அப்படின்னு தான் பிள்ளையை மட்டம் தட்டி பேசாதீர்கள். உங்கள் பிள்ளையை சொல்லுங்கள், அதை பத்திலாம் யோசிக்காதம்மா, உன்னால முடியும். இமாம் கஸாலி ஒரு இடத்துல சொல்வார், உங்கள் பிள்ளைகளை உற்சாகப்படுத்துங்கள், இன்னொரு இடத்தில் ஒப்பிட்டு உற்சாகத்தை குறைத்து விடாதீர்கள்.